பிரியாணி செஞ்சிட்ருக்கேங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்லேருந்து எடுத்திருப்பேன். நான் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே யோசனை வந்துச்சு, ஓகே யூடியூப்பில் போடலாமே அப்படின்ட்டு. பாருங்க, எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. கிரேவி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரைஸ் மட்டும் போட வேண்டியது இருக்குது. லாஸ்ட் இது மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் போடுறேன். பாஸ்மதி ரைஸு 1.5 கிளாஸு, எஸ் 1.5 கிளாஸ் போடுறேன். பிரியாணிக்கு தண்ணி ரெடி ஆகிடுச்சு. தண்ணி ரெடி பண்ணே கழுவுன பிரியாணியை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு வரோம். பாயில் பண்ணுறதுக்கு பாஸ்மதி ரைஸே பாருங்கள் போட்டிருக்கேன். நல்லா ஒரு கொதி வந்தால் போதுனுங்க. ஆக்சுவலாக ஒரு கொதி இல்லை, கொஞ்சம் ரொம்பவும் வேகக்கூடாது, லைட்டாக வெந்தால் போதும். அப்படியே ஆப்போசிட்டில் மாற்றிடணுங்க. இல்லைன்னா ரைஸ் வந்து உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, கொல கொலன்னு ஆகும். ஆக்சுவலாக அது நல்லா இருக்காது. அதோட டேஸ்ட்டே கொஞ்சம் பிரியாணி டேஸ்ட்டே மாற்றி விட்டுரும். அதனால் ஆஃப் ஆயில் இருந்தாவே போதுமானது. ஓகேங்களா? ரைஸு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. எண்ணெய் தனியாக, ஆக்சுவலாக கிரேவி தனியாக வந்திருக்கு பாருங்கள். கிரேவியோட எண்ணெய் எல்லாம் பாருங்கள் தனித்தனியாக வந்திருக்கு. சூப்பராக வந்திருக்குங்க. இந்த டைமில் நம்ம கொத்தமல்லி அப்படியே தூவிக்கோங்க. ஆக்சுவலாக கொத்தமல்லியும் புதினாவும் தூவிக்கோங்க. இந்த டைமில் லைட்டாக கிண்டி விடுங்க. பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குதுங்க. ஆக்சுவலாக ஃப்ரை பண்ண ஆனியனை தூவி விடுங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் லைட்டாக தான் ஃப்ரை ஆனிச்சு. ஆக்சுவலாக அதனால் அதையும் தூவி விட்டுக்கோங்க. பாருங்கள் பாதி தான் வெந்திருக்குது. இப்போ நம்ம இதை எடுத்து இங்கே போடலாம். அப்படியே தூவி விட வந்துட்டாங்க. அப்படியே எல்லா பக்கம் போட்டு அப்படியே பரப்பி விட்டுட்டு அப்படியே கொத்தமல்லியும் தூவி விடுங்க, புதினா தூவி விடுங்க, லைட்டாக ஃப்ரை பண்ண வெங்காயமும் தூவி விட்டுக்கோங்க. ஆக்சுவலாக வாங்க சாப்பிடலாம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.